தமிழ் புரிந்து, டைம் இருந்து இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு குட்டி கதையுமே, அது ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், இல்ல அதில நெறைய யோசிக்க வைக்கும் அப்படிங்கிற நிகழ்ச்சிய சொல்லிட்டுருக்கேன். ஆனா, இன்னைக்கு எனக்கு நான் சொல்லப்போகும் ஒரு குட்டி கதை, ஒரு குட்டி சந்தோஷத்த குடுத்துச்சுங்க. அத தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அந்த ஷேர் பண்றதுக்கு முன்னாடி, உங்களையெல்லாம் யூசுவலா கேட்குற மாரி ஒரு கொஸ்டின கேட்டுக்கிட்டே இந்த ஸ்டோரிக்கு போகலான்னு இருக்கிறேன். நம்பலாம் இப்ப வெளி ஊரு, வெளிநாடு, தமிழ்நாட்ட விட்டு வெளியில போகும்போது, தமிழ் கேட்காத ஒரு இடத்துல இருக்கும்போது, ஒரு திடீர்னு ஒரு தமிழ் பாட்டோ, இல்ல தமிழ் தமிழ் வார்த்தையோ, இல்ல தமிழ் வார்த்தை எழுதியிருக்கிறத நம்ம எங்கேயாவது பார்க்கும்போது, உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஒரு மனசுல என்ன ஓடும்? ஒரு குட்டி சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அந்த நேரத்துல? அந்த மாரி கதைய தாங்க நான் உங்ககிட்ட இப்ப சொல்லப் போறேன். ஆம் வாங்க இப்ப கதைக்கு போலாம். நான் வேலை ஒரு 2016ல நடந்துச்சு. நான் என்னோட ஒர்க்ல வந்து பயங்கர பிஸியா இருந்துட்டுருந்தோம். அது வந்து ஒரு அவுட் பேஷண்ட் கிளினிக்ன்னு சொல்லுவோம். அதுல வந்து மார்னிங்கு, ஆஃப்டர்நூனு, ஈவினிங்கு அந்த மாரி பேஷண்ட் அப்படி வந்துட்டே இருப்பாங்க. அது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கிளினிக் அப்படின்னா வருவாங்க. ஜிபி ரெஃபரல் வரும். அது 2 வீக்ஸ்ல அவங்கள நாங்க இங்க பார்த்து, அவங்களுக்குள்ள பேஷண்ட்ட பார்த்து முடிச்சுட்டு, அவங்களுக்கு அவுட்கம் ஜிபிக்கும் பிளஸ் பேஷண்ட்டுக்கும் சொல்லியிருக்கணும். அப்படி ஏதாவது பிரச்சனைன்னா, பேஷண்ட்ட அந்த மாரி ரெஃபரோட டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்க ரெஃபர் பண்ணியிருக்கணும். அந்த மாரி ஜாபு. அது அவ்வளோ பிஸியா இருக்கும். அந்த நேரத்தில இந்த சம்பவம் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் அ டைம்ல நடந்துச்சு. நாங்க அந்த பிஸியான இருக்கிற நேரத்தில இப்படிலாம் இருக்கும்போது, ஒருத்தர் வந்து ஒரு மஞ்ச பையோட வந்து நின்னுட்டு ஏதோ என்னோட கொல்லிக்கு கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப நான் அந்த பைய பார்த்தேன், அவர பார்த்தேன். ஐயோ! இவருக்கு ஆளுக்கும், இந்த உருவத்துக்கும், இந்த பையுக்கும் இதுவே கனெக்ஷனே இல்லையே! அப்படின்னு பார்த்துட்டு, இருந்தாலும் அதுல இருந்த வார்த்தை வந்து என்ன வந்து கொஞ்சம் அவர அப்படி தலை தூக்கி பார்க்க வச்சுச்சு. ஏன்னா, அதுல போட்டிருந்தது வந்து தமிழு, மஞ்ச பையி. அதுல மீனாட்சி அம்மனோட உருவமும் தமிழ்ல ஏதோ ஒரு கடப்பேர் எழுதியிருந்தது. ஒரு துணி பையி. அத பார்த்தது எனக்குள்ள ஒரு குட்டி சந்தோஷம். அப்ப எங்க கொல்லிக்கு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அப்ப நானும் நைஸா அவங்க கிட்ட போய், நீங்க கையில வச்சிருக்கீங்களே, அந்த பையி நல்லா இருக்குதே, எங்க வாங்குனீங்க?" அப்படின்னு நான் கேட்க ஆரம்பிச்சேன். அவரு சொன்னாரு, "இல்ல, இல்ல லாஸ்ட் டைம் நான் வந்து அ இந்தியாவுக்கு போயிருந்தேன். அப்போ மதுரைன்னு ஒரு தமிழ்நாட்ல அந்த ஊருக்கு போயிருக்கும்போது, ஆ அங்க தான் இத வாங்குனேன். அ உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க அந்த நாடான்னாரு." "ஆமா." அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அப்படியே பேசிட்டு இருந்து எனக்கு அதுல ஒரு குட்டி சந்தோஷம் கிடைச்சுச்சு. அப்புறம் அவர்கிட்ட "நீங்க எதுக்கு?" அவருக்கு கொஞ்சம் வயசானவரு. அவருக்கு கொஞ்சம் இந்த மாரி எந்த டாக்டர் போணும், அதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, கூட இருந்த என் கொலீக் கூட நாங்க 2 பேரும் சேர்ந்து அ எக்ஸ்ப்ளைன் பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் அவரு போயிட்டாரு. ஆனா, அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னவே நானு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டேன். ஆமா, நான் அந்த நேரத்தில பயங்கர பிஸியா இருந்தேன். எவ்வளோ பேஷண்ட் வந்து என் கொல்லிக்கிட்ட வந்து ஆன்ஸர் எல்லாம் இது வேணும், எங்க போணும், எப்படி போணும், இது எவ்வளோ நேரம் ஆகும், அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அந்த மைண்ட் வந்து தலைய தூக்கி அவங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணல. ஆனா இவர மட்டும் ஏன் எனக்கு அப்படி அவர அப்படி பார்க்க தோணுச்சு? அப்படின்னு யோசிக்கும்போது அந்த பை தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த மஞ்ச பையி அப்ப எல்லாரும் தானே கிளினிக்ல பைய எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஏன் அவர மட்டும் பார்க்க தோணுச்சு? அப்படின்னு யோசிச்சேங்க. அதுவும் அவருக்கும் அந்த பையுக்கும் அவருக்கும் கனெக்ஷனே இல்லாத ஒரு ஆளு. அப்படின்னும்போது யோசிக்கும்போது தான் தோணுச்சு. அதுல இருந்த அந்த வார்த்தை வந்து ஒரு உயிரோட்டமான வார்த்தை. ஆ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதிலிருந்து நம்ம எவ்வளோ மூலையில, எவ்வளோ உலகத்துல தமிழ் புரியாத இடத்துல நிக்கும்போது, இத மாரி ஒருத்தவங்கள பார்க்கும்போது, நம்மளோட வார்த்தைகள கேட்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு பூரிப்பு வரும் இல்லையா? அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்றது? தமிழ் பற்றா? இல்ல இல்ல நாட்டுப்பற்றா? இல்ல தாய் பாசமா? அப்படிலாம் யோசிச்சு எனக்கு நானே கேட்டுட்டு இருக்கும்போது, அப்பதான் எனக்கு உனக்கு ஒரு விடியல் மாரி கிடைச்சுச்சுங்க. அது தமிழ் பாசம்ன்னு. பாசத்திலேயே ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இருக்கும். ஆனா அந்த பாசங்கிறது தாய் பாசம். தமிழோட அத வந்து தாய் பாசம்ன்னு தான் சொல்லணும். நான் தாய் பாசத்த தான் அதிலிருந்து கத்துக்கிட்டேன். இ இதுபோல மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியோடு குட்டி ஸ்டோரியோடு சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். நன்றி, வணக்கம்.